இந்த பூர்வ ஜென்மம் அப்புறம் மறுஜென்மம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கா? பூர்வ ஜென்மம் இருக்குதா அடுத்த ஜென்மம் இருக்குதான்னு நீங்கள் அடிப்படையாக கேட்டது என்னென்னா, இந்த உயிர் தன்மை என்ன, இந்த உடல் தாண்டி இந்த உயிர் நடக்குதா, இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடி உயிர் இருந்ததா, அவ்வளோதான கேள்வி. அப்படின்னா அடிப்படையான கேள்வி என்ன, இந்த உயிர் தன்மை என்ன, உயிர் தன்மை என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் உயிரா? இப்போ பேர் என்னம்மா? ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி, நீங்கள் உயிரா? இப்போ உயிரோட இருக்கு. உயிரோடு இருக்கிறீங்க, அதுதான் கேட்கல, நீங்கள் உயிரான்னு கேட்டு. உயிர். நீங்கள் ஜெஸ்ஸியா நீங்கள் உயிரா? உயிர். உயிர். ஏதோ தாய் தந்தை ஒரு பேர் கொடுத்தாங்க இல்லையா? நீங்கள் உயிர். நீங்கள் உயிர் என்ன கேட்குறீங்களே, உயிர் தன்மை என்ன, நீங்கள் உயிர் என்ன உயிர் தன்மை என்னன்னு கேட்குறீங்க. நீங்கள் உயிர் இல்லாமல் நீங்கள் இறந்த மனிதனாக இருந்தால் உயிர் என்னன்னு கேட்டிருந்தா நான் காட்டிருப்பேன், டான்ஸ் ஆடிருப்பேன் நான், உயிர் என்ன இப்படியே நீ. ஆனால் நீங்கள் உயிர் போய் என்ன கேட்குறீங்க, உயிர் தன்மை என்னன்னு. இது கொஞ்சம் தமாஷையா இல்லையா உங்களுக்கு? இப்போ இந்த மரம் நம்ம கேட்டது, மரம் என்ன, ஐயோ இது என்ன முட்டாள மரம் நம்ம நினச்சிக்கிறோமா இல்லையா? பைத்தியத்து மாதிரி தெரியுமா இல்லையா நமக்கு கொஞ்சம்? அந்த மாதிரி பைத்தியம் உலகம் முழக்கமாக பிடிச்சிடுச்சு. இப்போ உயிர் என்னன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னத்துக்குன்னா உயிர் பற்றி கவனமே இல்லை. எல்லாத்துக்கும் முக்கியமானது ஏதோ அதை பற்றி நம்ம கவனமே இல்லை. நமக்கு எல்லா கவனம் நாம் இப்போ உயிர் நோக்கி நடக்கலை. என்னத்துக்குன்னா நாம் இங்கே உயிராக இல்லை, நாம் பலவிதமான அடையாளம் எடுத்துட்டோம். ஒன்று, உங்கள் உடல் அனுசாரமாக ஒரு பெண்ணுன்னு ஒரு அடையாளம் எடுத்துட்டீங்க. அடுத்தது நான் தமிழன் அடையாளம் எடுத்துட்டீங்க. அடுத்தது நான் இந்தியன்னு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மத்தத்தை அடையாளம் எடுத்துட்டீங்க. ஒரு பலவிதமான அடையாளங்கள் எடுத்துட்டீங்க. எல்லாமே ஆயிட்டீங்க, உயிராக மாட்டீங்க. யாராவது இருக்கிறது பார்த்துருக்கீங்களா நெருக்கமாக? ஹேவ் யூ எவர் சீன் somebody dying close up? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90% மனிதர் எல்லாமே சாகிறப்போ அவர் முகத்தில் பயம் பாதிப்பு கிடையாது, இல்லை ஆனந்தம் கட்டாயமாக கிடையாது. அவர் முகத்தில் நீங்கள் ஒரு ஆழ்ந்த குழப்பம் மட்டும் தான் பார்க்க முடியும். என்னன்னா புரியல அவருக்கு. என்னத்துக்குன்னா எதுலேயோ ஈடுபாடாக இருந்தாங்க. இப்போ வாழ்க்கை முடிவுக்கு வந்தப்போ இன்னும் வாழவே இல்லையே, அப்பவே முடிஞ்சு போகுதே. ஏதோ வீடு கட்டாச்சு, குடும்பம் பண்ணியாச்சு, குழந்தை பண்ணியாச்சு, படித்தாச்சு, சம்பளம் சமைச்சு எல்லாச்சு, நான் இன்னும் வாழலையே. இன்னும் உயிர் இன்னும் வாழல. கன்ஃபியூஸ் ஆகுது. இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, அப்பவே க்ளோசிங் வருதுன்னு. எதுலேயோ பிஸி ஆகிட்டாங்க. பிஸியாக இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் அவருக்கு. ஒரு நாள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் சும்மா தனியாக உட்காந்துடுங்க ரூட்டில். ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணு முடிக்க வேண்டாம், தூங்க வேண்டாம், படிக்க வேண்டாம், சும்மா உட்காந்துடுங்க. எது பண்ணாமல், இங்கேயும் ஒன்றும் பண்ணாமல், கையில் காலையில் ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்து பாருங்கள். உயிர் தன்மைன்றது அப்படியே முகத்தில் தட்டிடும். அதனாலே தான் சும்மா உட்கார மாட்டீங்க. ஏதோ ஒன்று பண்ணியே இருந்தால் ஏமாற்றியே போயிருக்கலாம். யாரை ஏமாத்திருக்கீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன இளைஞராக இருக்கீங்க, இது நீங்கள் நான் சொல்கிறது அந்த அளவுக்கு புரியல. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்காங்க பெரியவங்க எல்லாமே, அவருக்கு எல்லாம் நீங்கள் எதுக்கு இன்னும் ஆர்வத்தில் இருக்கீங்களோ அதெல்லாம் நடந்துச்சு அவருக்கு. அவர் முகங்கள் பார்த்தா ஒரே ஆனந்தமாக அப்படி இருக்காங்களா? எது நீங்கள் இப்போ ஆசை வச்சுருக்கீங்களோ வாழ்க்கையில், எது கற்பனை பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அவருக்கு நடந்துருச்சு. ஆனால் பார்த்தா எப்பவுமே ஆனந்தத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். இருக்காங்களா? இன்னும் வெற்றி வர வர அவர் டென்ஷனு தாங்க முடியாத, மூக்கம் இப்படி நீட்டுது. என்னத்துக்குன்னா உயிர் நோக்கி இல்லை. அதனால தான் உயிர் தன்மை என்னன்னு உணராமல் புரியாமல் இப்போ நாம் உயிர் போய் இன்னொருத்தர் கேட்குது, உயிர் என்ன